இந்த மதரசா சுபஹானியுடைய பேராசிரியர் கீரனூரைச் சேர்ந்த மௌலானா மௌலவி முகமது காசிம் ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார். ஹசரத் அவர்கள் மதரசாவுடைய உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறிய விழாவாக இருந்தாலும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய நண்பர் ஷேக் ஃபரீத் ஹசரத் அவர்களுக்கு எனது நன்றியுள்ள கண்ணீரை காணிக்கையாக்கிக் கொண்டு, ஷரியத்தின் சத்திய போதனையை சளைக்காமல் சமர்ப்பித்து காட்டக்கூடிய சன்மார்க்க சீலர்களே, நற்பெருமற்ற மாமின்களே, வாலிபர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபியிலே ஒரு அமுதமொழி இருக்கிறது, கிஸ்ஸஸுல் அவ்வலீன் வ மவாஇலுல் ஆகிரீன். முன்னோர்களுடைய சம்பவம் அடுத்தடுத்து வரக்கூடிய பின்னோர்களுக்கு ஒரு படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரிய மகான் அவர்கள் இருந்தார்கள். அவுலியாக்களில் தலை சிறந்தவர். அவர்களுடைய கனவிலே நமது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், இந்த ஊரில், இந்த மொஹல்லாவில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அவர்கள் மூத்தாகிவிட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் தான் ஜனாசா தொழுகை வைக்க வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். அதிகாலையிலே ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுபஹ் தொழுதுவிட்டு செல்கிறார்கள். ஒரு கூட்டம் தென்படுகிறது. இதுதான் மௌத்துடைய வீடு என்று நினைத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த குடும்பத்தார்களிடத்தில் கேட்டார்கள், இந்த வயது முதிர்ந்த மூதாட்டி என்ன நல்ல அமல் செய்தார்? இவர்கள் பெரிய அளவுக்கு நன்மை செய்யவில்லை. அதாவது கடைசி காலத்திலே, அந்த வயது முதிர்ந்த காலத்திலே குர்ஆன் ஷரீஃபை விரித்து வைத்துக் கொண்டு குருவுடன் ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கலாமு ரப்பி, இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லவா, கருவி நடந்திட எளிதாகவும் தடுமாறும் நெஞ்சுக்கு தெளிவாகவும் தரமான வாழ்வுக்கு வழியாகவும் தத்தளிக்கும் சிந்தனைக்கு ஒளியாகவும் அமைந்த ஒரே வேதம் அல் குர்ஆன் அல்லவா, சாட்டையடி கொடுக்கக்கூடிய சட்ட நூல் குர்ஆன் ஷரீஃப் அல்லவா, எனக்கு ஒரு வசனம் கூட தெரியவில்லையே என்று கண்ணீரோடு கவலையோடு சொல்லிக்கொண்டு கதறிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் அவர்கள் செய்த அமல் என்று அந்த குடும்பத்திலே ஒருவர் சொன்னாராம். இந்த சம்பவம் வழிமாறுகளின் வரலாறு என்ற நூலிலே படித்த ஞாபகம் இருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது அந்த குடும்பத்தார்களிடத்திலே ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து என்னை ஜனாசா தொழுகை வைக்கப்படி சொல்லி இருக்கிறார்கள். அவசியம் தொழுகை வையுங்கள், எங்களது பணிவு நிறைந்த பண்பான அறிவிப்பை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம், நீங்களே தொழுகை வையுங்கள் என்று சொன்னார்கள். ஆக குர்ஆன் ஷரீஃபை கவரைப்பட்டு குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியவில்லையே என்று கவரைப்பட்டதற்கே இந்த தரஜா என்றால், இந்த குர்ஆன் ஷரீஃபை சிறியவர்கள் பெரியவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதும் பொழுது அதிலே ஒரு தனி வசீகரம் இருக்கிறது. எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படவில்லையோ, ஸலவாத் ஓதப்படவில்லையோ, அங்கே விசனம் அதிகரிக்கும் என்று ஒரு ஹதீஸிலே இருக்கிறது. சூரத்து பக்ரா ஓதும் வீட்டில் சைத்தானுடைய தீய சூழ்ச்சிகள் இருக்காது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபினுடைய மகிமை பற்றி சொல்லணும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே இந்த சிறியவர்களும் முதியவர்களும் குர்ஆன் ஷரீஃபை நல்லபடி ஓத வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஷேக் ஃபரீத் ஹசரத் அவர்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்து நம்மளையும் இங்கே வரவழைத்து, எல்லோரையும் வரவழைத்து ஈமான், சபர், தக்வா, இஹ்லாஸ், யகீனோடு செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும்
எல்லா பாக்கியங்களையும் குறைவில்லாமல் கொடுத்தருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், கற்ற கல்வியை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, சாந்த குணத்தால் எங்களை அலங்காரமாக ஆக்குவாயாக, நல்ல பயபக்தியை கொண்டு எங்களை சீமானாக ஆக்குவாயாக, இருக்கும் காலம் வரை நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்க கிருபை செய்வாயாக என்று துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். வருகை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியுள்ள கண்ணீரை காணிக்கையாக்கிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.